நிச்சயமா வாங்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் மல்டிப்ளை ஆகும், லாஸும் மல்டிப்ளை ஆகும். மார்ஜின் இருக்கு. ப்ரொவைடட் யூ ஹேவ் தி மார்ஜின், நீங்க மல்டிபிள்ஸ் வாங்கலாம். ப்ராஃபிட்டும் மல்டிபிள் ஆகும், லாஸும் மல்டிபிள் ஆகும். சரியா? This is clear, sir. I'll go into options. ஆப்ஷன்ஸ்ல ரெண்டு வகையான ஆப்ஷன்ஸ். முதல் டைப் சார், இட் இஸ் known as கால் ஆப்ஷன். prediction for buy. put அப்படின்னா it's the prediction for sell. இப்போ ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம், அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இட் will be easier. இப்போ ஃபியூச்சர்ஸ்ல சார் ஏதோ ஒரு பிரைஸ்ல நான் வாங்குறேன் அல்லது விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன் அப்படின்னா பிரைஸை வந்து நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லெட்ஸ் சே ரியல் வேர்ல்ட் சினாரியோல இதை சொல்றேன். ஒரு வீடு பாக்குறீங்க, ஒரு வீடு வாங்கலாம்னு போறீங்க, ஒரு வீடு பாக்குறீங்க. அந்த பில்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சரி சார் எனக்கு 3 மாசம் டைம் தாங்க, இந்த வீடை முடிச்சு உங்க கையில கொடுக்குறேன், எனக்கு இதுக்கு 50 லட்சம் விலை தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க சார், ஒரு அட்வான்ஸ் டோக்கன் அட்வான்ஸ் பணம் கொடுக்குறீங்க. ஒரு 5 lakhs வச்சுக்கோங்க, 10%, இந்தாங்க 5 lakhs அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரீங்க. லெட் அஸ் சே 3 மாசம் கழிச்சு சார் அந்த இடத்துல மழை பெஞ்சு தனியா நிக்குது. அவர் சொன்ன இடத்துல வந்து மழை பெஞ்சு தனியா நிக்குது அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகும் சார்? மார்க்கெட் வேல்யூ கம்மியாகுது. லெட்ஸ் சே அதோட மார்க்கெட் வேல்யூ இப்போ 40 lakhsனு வச்சுக்கலாமே. இப்போ உங்களுக்கு வேற வழி கிடையாது. நீங்க அக்ரி பண்ணிட்டீங்க, 50 லட்சத்துக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணியாச்சு. அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லை சார், நீங்க 50 லட்சம் கட்டியே ஆகணும். ஃபார் லேண்ட் விச் இஸ் வர்த் ஆக்சுவலி வர்த் 40,000 now, மீன் 40 lakhs now. இப்போ இது உங்களுக்கு லாஸ். புரியுதா? இல்ல உல்டா சைட் யோசிக்கலாம். நீங்க வாங்கின வீடு பக்கத்திலேயே ஒரு பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்டோ அல்லது ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியோ வருது அப்படின்னா இப்போ அந்த இடத்தோட டிமாண்ட் எப்படி இருக்கும் சார்? அதிகமா இருக்கும். இப்போ அது 60 lakhs 70 lakhs அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை போகுது அப்படின்னா ஏற்கனவே அக்ரி பண்ண பிரைஸ் 50 lakhs. இதுக்கு அந்த செல்லர் உங்களுக்கு வித்தாகணும். இப்போ அது மார்க்கெட்ல லெட்ஸ் அது 80 lakhs கமாண்ட் பண்ணுது, மார்க்கெட்ல 80 lakhs கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னா கூட 80 lakhsக்கு அவரால விற்க முடியாது சார், பில்டரால விற்க முடியாது. யார் தான் அதை விற்கணும்? இப்போ நம்ம வாங்கி தான் 80 lakhsக்கு விற்க முடியும். இந்த கிரைட்டீரியா கிளியரா? ஃபியூச்சர்ஸ்ல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா சார்? ஆப்ஷன்ஸ்ல எப்படி வருதுன்றத சொல்றேன் சார். சரியா? அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றேன், சரி சார் 50 லட்சம் சொல்றீங்க, இந்தாங்க 5 லட்சம் டோக்கன் அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி விலை மேல ஏறிடுச்சு, மேல 50 லட்சம் வருது அப்படின்னா நான் மீதி பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறேன் சார். இது வரைக்கும் ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸும் கிளியர் தான். இப்ப என்னன்னா அங்க போய் பாக்குறேன், நல்ல பக்கத்துல எல்லா பில்டிங்கும் வந்துருச்சு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்போ இப்ப அந்த இடத்தோட விலை எவ்வளவு ஆகுது சார்? 60 லட்சம் 70 லட்சம் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. நான் கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி மீதி 45 லட்சத்தை கொடுத்து எடுத்துக்கலாம். கிளியர் ஆகுது இது வரைக்கும்? ஆப்ஷன்ஸ்ல ஒரே ஒரு அட்வான்டேஜ் எங்க அப்படின்னு பார்க்கலாம். திடீர்னு அந்த இடம் வந்து மழை பெஞ்சு தனியா நிக்குது, 30 lakhs தான் இப்போ அது விலை போகுது அப்படின்னா நான் என்ன பண்ண தேவையில்லை சார், மீதி இந்த 50 லட்சத்தை கொடுத்து வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சரியா சார்? நான் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தேன்ல, அதை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வீடு ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல வாங்கிக்கிறேன். மார்க்கெட் பிரைஸ் 30 தான் போகுது, உங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸ் 5 போயிட்டு போகுது, பரவாயில்ல, மொத்தம் 35 அந்த பிரைஸ்ல நான் எடுத்துக்கிறேன். நீங்க கேட்ட 50 என்னால கொடுக்க முடியாது சார், 35 போதும், 35 போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 35 கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். எனக்கு ரொம்ப அவசியமா தேவைன்னா மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் உங்களுக்கு கொடுத்த காசு அதுவும் போயிட்டு போகுது, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எனக்கு இந்த கான்ட்ராக்டை ஹானர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தாதீங்க, வற்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்றதுதான்
options. புரிஞ்சுதா? So no obligation. Yes, that's the exact word. Okay. Options, buyer has the right but not the obligation. Okay. புரிஞ்சுதா எப்படி ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு சார்? ஆமா, எனக்கு இது செட் ஆகாது சார். நீங்க சொன்னீங்க உங்க வார்த்தையை நம்பி வாங்கலாம்னு இருந்தேன், ஆனா இது செட் ஆகாது சார், நீங்க அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, என்னை வாங்குன்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ்ல இருந்து வெளியே வரலாம். அப்போ அதுதான் சொன்னேனே, இது என்னுடைய ரைட்டு, நான் வேணும் வேணான்னு மறுக்கிறது என்னுடைய உரிமை சார். செல்லர் எதுவும் சொல்லக்கூடாது. சரியா? ஆமா, இப்ப எனக்கு அந்த வீடு வந்து எனக்கு 1 கோடி ரூபாய் போகுதுன்னு வச்சுக்கலாம் சார். அவர் 50 லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. நான் ஏற்கனவே 5 லட்சம் கொடுத்துருக்கேன், மீதி 45 லட்சம் கொடுத்து அந்த வீட்டை எடுத்துப்பேன். நான் 1 கோடிக்கு வித்து மீதி 50 லட்சம் எனக்கு ப்ராஃபிட் வரும். எனக்கு தான் வருமே தவிர்த்து செல்லர் அதை பண்ண முடியாது. ஏன்னா செல்லர் ஆல்ரெடி அந்த கான்ட்ராக்டை எனக்கு கொடுத்துட்டாரு. அப்ப இந்த வீட்டை யார் தான் விற்க முடியும்? நான் தான் விற்க முடியும். செல்லர் வந்து கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ண முடியாது. Seller has both right and the obligations. Seller is obligated to honor the buyer's right. Okay. Right? Okay. டெக்னிக்கல் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி பண்ணுவோம் சார். அப்போ வந்து இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுவோம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், கால்ஸ்னா என்ன, புட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் ஒரு ஓவர் வியூ உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். சரியா? ரூபன், அதே போல இங்க வந்துட்டு டைம் லைன் பேஸ்டா இருக்கிறதுனால இது கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும்ல? Risky in the sense, this is risky but not as compared to futures sir. இப்போ இதுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ங்கிறதே உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அதான் லாஸ். Okay, because I'm just correlating with the timeline. So நீங்க சொன்ன அந்த வீடு எக்ஸாம்பிள் நான் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸசைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு சம் ஆஃபீஸ் வருது, ஸோ அதனால ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா இட் ஹேப்பன்ஸ் ஆல் ஆஃப் த சடன் இன் த லாஸ்ட் மினிட். அது வந்து நம்ம கையில இல்லையா சார்? இப்போ லெட்ஸ் சே நான் இப்போ டிசம்பர்ல இருக்கேன், எனக்கு மார்ச்ல வெள்ளம் வந்து அப்படியே தண்ணியா நிக்குது. அப்போ நான் வேணான்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் வாக்கிங் அவுட் ஆஃப் இட். சரியா? அதோட நான் அதை முடிச்சுக்கிறேன். லெட்ஸ் சே ஜூலைல அவங்க வந்து ஒரு எம்என்சி வருது அப்படின்னா இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நான் அங்க போயிட்டு புதுசா தான் அந்த பையர்ட்ட கேட்க முடியுமே தவிர்த்து ஏற்கனவே போட்டு ஐ வாக்ட் அவுட் ஆஃப் அ கான்ட்ராக்ட், நான் இப்போ போயிட்டு இதை எனக்கு ஆனர் பண்ணி தாங்கன்னு கேட்க முடியாது. Okay, but in our options business, through the technical analysis we can forecast all this stuff, right? Whether we can go for buy option or call ultimately sir, ultimately everything is depending upon price. As long as the technical analysis is concerned, everything depends upon price, right? Depends upon the price to be exact. இப்போ அந்த பிரைஸ் என்ன ஆக போகுதுங்கிறத என்னால தெளிவா கண்டுபிடிக்கும், ரைட்? இப்போ மேல ஏற போதா கீழே இறங்க போதா அப்படிங்கறத என்னால தெளிவாக we can identify it. Okay, even including the time or just we can forecast only the price to an extent னு சொல்லலாம் சார், பட் not the exact thing. என்னன்னா மார்க்கெட்ல ட்ரெண்ட்ஸ்ல 3 விதமான ட்ரெண்ட்ஸ் இருக்கு. சைட் வேஸ் அப்படின்னு சொல்லுவோம். Correct. Sideways in the sense என்ன அப்படின்னா it is not the market reversing the direction, but it is the market taking a rest. Okay. அது இவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் we can hold on to it. either ஈக்விட்டியா இருக்கட்டும் அல்லது ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், இதுல இந்த பிரச்சனை வராது சார். only when you go for options market ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுச்சுன்னா I will be losing money. Okay, because my concern is it's tightly coupled with the timeline, right? So if it doesn't go up, I may lose. If it doesn't, go down, I may lose, right? Based on the contract I signed. Yes. So through the chart analysis, what are the possibilities to, estimate the timeline also along with the price? I know it's going up, but we don't know when, right? Because the contract is very close, Yeah. Yes, the contract is going to expire. Yes. So
along with the price, I want to estimate the timeline also. Then only I will be very confident to make money, right? In the options trading. No. That need not be the case, sir. என்ன அப்படின்னா Okay. டைம் வந்து இவ்வளவு நாள் அப்படிங்கறத யாராலுமே ப்ரெடிக்ட் பண்றது முடியாது. இட் இஸ் நாட் த கேஸ். சரியா? In general, okay. எஸ். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ எனக்கு வந்து 100 rupeesல பை பண்ணிருக்கேன், 120 rupees டார்கெட். எனக்கு வந்து லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் வச்சிருக்கீங்க, அது வந்து இட் சேஸ் எனக்கு 10 daysல போகும் அப்படின்னு. வாட் இஃப் இட் கோஸ் இன் 3 days, சார்? 3 daysல போச்சுன்னா ஆப்ஷன் பையர் வில் பி ஓவர்ஜாய்ட். எவ்வளவு ப்ராஃபிட் அவங்களுக்கு, ரைட்? ஆனா அது எனக்கு நடுவுல போயிட்டு ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? நடுவுல போயிட்டு ஸ்டாப் ஆச்சுன்னா எந்த மாடலா இருந்தாலும் இட் வில் ஃபெயில். இட் இஸ் ரியல் டைம் அப்படிங்கிறதுனால அந்த டைமிங்கை வந்து கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதை வந்து நம்ம எப்படி ஓகே எஸ் எஸ் ஓகே இத நம்ம ஸ்டாப் ஆகும் சொல்றீங்களா? அது வந்து பை अदर ஃபேக்டர்ஸ், ரைட்? எஸ். ஓகே ஓகே. இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா பை சூசிங் தி கரெக்ட் ஆப்ஷன். நம்ம எந்த ஆப்ஷனை வாங்கணும் அப்படிங்கறத பொறுத்து we can make things work, sir. Okay. Okay okay clear? இப்போ ஆப்ஷன்ஸ் குள்ள போறோம். எஸ். கிடையாது, நிச்சயமா க்ளோஸ் பண்ணலாம். சரியா? அதாவது பையர் தான் க்ளோஸ் பண்ண முடியும், கரெக்ட்டுங்களா? அப்படிலாம் கிடையாது சார். செல்லரும் ஸ்டாப் லாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணும். ஓகே. So they can say I don't want to sell, I want to keep it, something like that, right? Yes. But நம்ம இதுக்கு முன்னாடி பேசணுமே, செல்லருக்கு வந்து பையர்ஸ்க்கு தான் நிறைய ரைட்ஸ் இருக்கு, செல்லருக்கு வந்து புரியல. பையர்ஸ்க்கு வந்து ஆப்ளிகேஷன் கிடையாது, செல்லர்ஸ்க்கு வந்து he is kind of obligated, right? So he has to sell, yes. Right? But இப்போ வந்து he also can cancel the contract, looks like. Is that correct? It is not cancelling, sir. இப்போ இப்போ என்னன்னா, இப்போ buyer has the choice. Buyer can make a choice. Buyer கையில எனக்கு இது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஓகே ஓகே. ஆனா செல்லர்ட்ட வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், பையர் வந்து எனக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னா செல்லர் has to pay. ஓகே. ஆனா செல்லருக்கு அந்த ரைட் கிடையாது சார். ஓகே. நீங்க இத வாங்கி தான் ஆகணும், எனக்கு கொடுத்து தான் ஆகணும்னு பையர் கேன் டிமாண்ட். ஆனா இத வாங்கி தான் ஆகணும்னு செல்லர் கேன் நாட் டிமாண்ட் சார். ஓகே ரைட். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகேவா? சோ எப்படி வர்க் ஆகும் அப்படிங்கறதையும் பாத்துடலாம். ஓகே. இப்போ லெட்ஸ் சே இப்போ கரண்ட் மார்க்கெட் சார் இட் இஸ் 207. சரியா? இங்க இருந்து மேல போகும், மார்க்கெட் மேல போகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சார்? வாட் ஷுட் வி பை? We should buy the higher strike price. We should buy call options first. Market மேல போறோம்னா we should buy calls. சரியா? Okay, right. இப்போ 207 அந்த லெவல்ல மார்க்கெட் தாண்டி வந்தாச்சு சார். அடுத்து மேல வந்தா மார்க்கெட் எங்க வரணும்? 210. Next 210 வரணும். அப்போ அதுக்கு எவ்வளவு பிரீமியம் கேக்குறாங்க சார்? 2.95, கிட்டத்தட்ட 3 rupees இல்லையா? கரெக்ட். டோட்டல் லாட் சைஸ் எவ்வளவு சார்? 3200. 3 into 3200 போட்டீங்கன்னா you'll get somewhere around 9600 rupees சார். கரெக்ட். இப்போ இந்த 9600 மட்டும் தான் உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க லூஸ் பண்ணீங்கன்னா இந்த 9600 மட்டும் தான் போகும். ரைட்? 210 ஹிட் பண்ணலனா. ஆமா, 210ல ஹிட் பண்ணல, 210க்கு கீழேயே நின்றுச்சு அப்படின்னா the maximum which you are going to lose is 9600. Okay, so my loss is already predicted and fixed. Okay. Yes. Okay. ரைட்டா? இப்போ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி மார்க்கெட் இஸ் கோயிங் அப்னு வச்சுக்கலாமே. 210, 212, 215, 220 அப்படின்னு மார்க்கெட் போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த 3 rupees அப்படிங்கிறது சார் it will keep on increasing. அது மேல ஏற 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 உங்களுக்கு ப்ராஃபிட் ஆட் ஆகும் சார். Okay, sure. சரியா? Okay. ரைட். அதாவது 210 above 210 இன்க்ரீஸ் ஆகுறப்போ எஸ் 210 தாண்டி மேல போக it will start making profits. Oh, so for example if goes at 212 then I will get but
212க்கு வந்து $2 ₹2ல போட்டிருக்காங்க எல்டிபில. எஸ் சார். பட் 295 ஓட சின்னதா இருக்கு. ஐ மீன் பிரீமியம் வந்து கம்மியா. ஆமா சார், இதுல டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஓகே, இங்க டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க ₹2 இருக்கு இல்லையா? ஆமா, இங்க ₹2 மார்க்கெட்டிங் ஏறிச்சுனா this will increase, right? டவுட் வந்து என்னன்னா, இப்ப 207 கரண்ட் பிரைஸ். ஸோ நான் வந்து 210 போகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி இதை பை பண்றேன். ஸோ தட் மீன்ஸ் 2.95 இஸ் தி மார்ஜின் ஐ எம் கோயிங் டு பே. எஸ் எஸ். பட் இப்போ வந்து 212.5க்கு போகிறது. ஓகே, போயிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 2.95, பட் ஆனா எனக்கு ப்ராஃபிட் வந்து another 2.5 இல்லையா? அது எப்படிங்கிற கால்குலேஷன் நான் சொல்றேன் சார். நான் சொல்றேன். அதுதான் கன்ஃபியூஷன் ஆகுது. ஓகே, ஆமா, கரெக்ட். நான் அந்த நம்பரை வந்து நான் பிரீமியம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவும் இன்கேஸ் ஆகும்னு நினைச்சேன். ஓகே, எஸ் எஸ். நான் அது எப்படின்றத சொல்றேன். சரியா? அது எக்ஸாக்ட்டா இதுதான் சொல்ல முடியாது. there are other factors, but minimum இவ்வளவு வந்தே ஆகணுங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு சார். அதை நான் சொல்லிடுறேன். ஷூர், ரைட். ஸோ கால் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ரெடிக்ஷன் ஃபார் பை. அதே மாதிரி சார் புட் அப்படிங்கிறது இட்ஸ் ப்ரெடிக்ஷன் ஃபார் செல். இப்போ 207ங்கிறது அதிக பிரைஸ், என்ன மார்க்கெட் கீழே தான் போகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பை புட்ஸ். சரியா? லெட்ஸ் சே 205 போகும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு பே 2.25 into 3,200, somewhere around ₹7,000. அதை நீங்க கட்டி எடுப்பீங்க. மார்க்கெட் கீழே போக, அதுதான் உங்களுடைய டோட்டல் லாஸ். இந்த ஆப்ஷன் பை பண்றதுல இந்த டோட்டல் லாஸ் இஸ் 3,700, மீன் ₹7,000. அதுதான் உங்களுடைய டோட்டல் லாஸ். அண்ட் மார்க்கெட் எப்போ 205 தாண்டி இட் கோஸ் டவுன், 205 தாண்டி 202.5, 200, 197.5, 195 அப்படின்னு கீழே போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் சார்? அப்போ my profit will be increasing. புரியுதா? Yeah, I got it. Because at some point I'll be owning that stock, right? So yes, you get to buy it at a lower price. Lower price. Okay. Right? Okay. நிச்சயமா பண்ணலாம் சார். ஆனா 200 வந்த பிறகு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் மேல ஏறிடுச்சு அப்படின்னா லாஸ் ஆகும். 200 வந்துட்டு மறுபடியும் மேல ஏறுவான்னு சொன்னீங்க, 200 வந்த பிறகு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, சரியா? இப்போ இத பேஸ் பண்ணி சார் we have divided the options into 3. என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். I'll finish the class by 9:30 sir. Sorry, it is taking some time. Explain பண்ணிடுறேன். 9:30க்குள்ள நான் முடிச்சிடுறேன் சார். இன்னும் 10 minutes please. No problem. In the money அப்படிங்கிறது it's past. At the money அப்படிங்கிறது it is the present. கடைசியா இருக்கிறது out of the money. Future. So in the moneyங்கிறது it is past, at the moneyங்கிறது present, out of the money அப்படிங்கிறது சார் it is future. இதை எடுத்துக்கிறேன். நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எதுக்கு சார் பை பண்றோம்? why do you buy calls? To own the stock. Predict that the market will go up, right? நீங்க ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படினாலே it is to own the stock. But why do you buy calls? இந்த பிரைஸை தாண்டி மேல போக போகுது, ஆனா இந்த பிரைஸை என்னால லாக் பண்ணி வைக்க முடியும் அப்படிங்கறதுக்காக I buy a call option, right? Correct. Yeah. Intentionally I want to buy and when the market goes up. Yeah. Yes, இதுதான் வந்து என்னோட தாட் ப்ராசஸ். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமே. இப்போ கரண்ட் மார்க்கெட் இஸ் 207. அப்போ ஆல்ரெடி இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு சார்?
அப்ப இது எல்லாமே என்ன லெவல்ஸ்? பாஸ்ட் லெவல்ஸ். அப்ப அதுக்கு என்ன பேரு? we call that as in the money. அடுத்து மார்க்கெட் மேல வந்துச்சுன்னா சார் எங்க வரும்? 210க்கு வருமா? அந்த லெவல் இப்ப பிரசன்டா இருக்கிற லெவல் அதுதான். அந்த லெவலுக்கு என்ன பேரு? இனிமேல் ஃபியூச்சர்ல தான் மார்க்கெட் மேல ஏறி அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா அந்த லெவல்ஸ்க்கு என்ன பேரு சார்? அவுட் ஆஃப் தி மணி. அவுட் ஆஃப் தி மணி. புரிஞ்சுதா? இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி சார். Ruben, one more time. Yes. One at a time, please, sir. One at a time, please. Hello, கேக்குதா? Yeah, repeat பண்ணுங்க one time. Yeah, one more time, please. Yeah. Okay. So call options எதுக்காக சார் வாங்குறோம்? Why do you buy calls? We are predicting the market should go up. இல்லையா? நான் அந்த ஷேரை வாங்கலாம்னு இருக்கேன். அது 250 போக போகுது, 270 போக போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு 200லயே வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நான் என்ன பண்றேன்? 200 கால் ஆப்ஷனா வாங்குறேன். சரியா? Correct. 200. Okay. மார்க்கெட் மேல ஏறும் அப்படிங்கிறதுக்காக ஐ அம் பையிங் கால்ஸ். இப்போ 207க்கு கரண்ட் மார்க்கெட் வந்து நிக்குது ஐடிசியை பொறுத்த மட்டும். அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமே. இந்த ஆப்ஷன்ஸ் 177.5 ஏற்கனவே மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு சார்? கிராஸ் பண்ணி போயாச்சு. அப்போ அதுக்கு என்ன பேரு? இந்த மணி. எப்படி சொல்லலாம்? 177 கிராஸ் பண்ணணும்னு நினைச்சு நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் ஹாஸ் ஃபுல்ஃபில்ட் மை கண்டிஷன்ஸ். 177 தாண்டி மார்க்கெட் மேல போயாச்சு. ஐ வில் பி ஹாப்பி, ஐ வில் பி மேக்கிங் மணி. நான் 177 கொடுத்து வாங்கிக்கிட்டா போதுமானது. கிளியரா? Clear. So this is called in the money. Yes. Okay. அடுத்தது 207 பாயிண்ட் சம்திங்ல இருக்கு. அடுத்தது எந்த லெவல் மார்க்கெட் உள்ள வரும் அப்படிங்கறத we'll call it as at the money. 207.5. current market is at 207.6 இல்லையா? தெரியுதா? அப்போ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு சார்? ஏற்கனவே கிராஸ் பண்ணி ஆயிருச்சு. எஸ். அடுத்த லெவல் எது? 210 அப்படிங்கிற லெவல் தான் இப்போ கரண்டா நிக்கிற லெவல். கரெக்டா? அதுக்கு என்ன பேர் அப்போ? பிரசன்ட் அட் தி மணி. அட் தி மணி. அதாவது 210ல மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. யா. அததான் அட் தி மணி சொல்றீங்க. எஸ். கரண்ட் மார்க்கெட்டுக்கு க்ளோஸரா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதுவோ அது அட் தி மணி ஆப்ஷன்ஸ். அட் தி மணி. அடுத்து இனிமேல் தான் அந்த லெவல் வரணும். இப்போ 212, 215, 217 இனிமேல் தான் வரணும். கரெக்டா? அது ஃபியூச்சர்ல இனிமேல் வரக்கூடிய லெவல்ஸ். அப்ப அதுக்கு என்ன பேரு? அவுட் ஆஃப் தி மணி. அவுட் ஆஃப் தி மணி ஆப்ஷன்ஸ். சரியா? ஷூர். கிளியரா? கிளியர். இப்ப இதே லாஜிக்க புட் ஆப்ஷன்ஸ்க்கு கொண்டு வரலாம். இப்ப புட் ஆப்ஷன்ஸ் எதுக்காக வாங்குறோம் சார்? டு செல் பண்றது. மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனுக்காக. அப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் பாருங்க. ஆல்ரெடி மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு சார்? இந்த லெவல்ஸ் எல்லாம் ஏற்கனவே கிராஸ் பண்ணி தான் இந்த 207.6ல வந்து நிக்குது. அப்ப இந்த லெவல்ஸ்க்கு எல்லாம் என்ன பேரு? இந்த மணி. இந்த மணி. 207.5 சார் அட் தி மணி. வெளிய இருக்கிற லெவல்ஸ் எல்லாத்துக்குமே they are known as out of the money options. For put. Okay. Clear? Clear. So how to valuate an option? அதுக்கு we have a formula sir. அதை எடுத்துக்கோங்க. intrinsic n போடணும்.
சரியா? இது எடுத்துக்கிட்டீங்களா? எஸ் எஸ். இப்போ ஐடிசியோட சினாரியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். சரியா? லெட்ஸ் சே நீங்க மார்க்கெட் மேல போகும்னு நினைச்சு 215 ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ள ஆப்ஷனை வாங்கியிருக்கீங்க, கால் ஆப்ஷன். சரியா? எவ்வளவு விலை கொடுத்துருக்கீங்க சார்? அதுக்கு ₹1.40. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துக்கலாம். கால் ஆப்ஷனுக்கு 215 strike at ₹1.40. சரியா? இப்போ மார்க்கெட் எக்ஸ்பயர் ஆகும்போது சார் 220ல முடியுதுன்னு வச்சுக்கலாம் சார். சரியா? ஓகே. இப்போ இந்த ஆப்ஷனோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னது சார்? Spot minus strike. 220 minus 215. அப்ப எவ்வளவு வருது? $5. ₹5 உங்களுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ சார். இதுக்கு ஏற்கனவே அப்ரண்டா எவ்வளவு பே பண்ணீங்க? 140. இப்போ அந்த 5 வந்து 140 கழிச்சிட்டா 360 ரிமைன்ஸா? அது என்னுடைய ப்ராஃபிட் சார். ஓகே. ஆஃப்டர் ஐ பேட் தி பிரீமியம். ஓகே. எஸ், மினிமம் எனக்கு அவ்வளவு ரூபீஸ் ப்ராஃபிட் வரணும். ஓகே. கிளியர்? இது கிளியரா? ரைட். இப்போ அதுவே 220ங்கிறது இப்போ ஸ்பாட் பிரைஸ் சார். 220ல முடியுது அப்படின்னா கால் ஆப்ஷனுக்கு இதுதான் ஃபார்முலா. மார்க்கெட் எங்க முடிஞ்சிருக்கு? 220ல முடிஞ்சிருக்கு. எந்த ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கேன் நானு? 215. சரியா? அப்ப 220 minus 215 எவ்வளவு வரும் சார்? ₹5 வருமா? அந்த ₹5 worth ஆப்ஷனை நான் எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கேன்? ₹1.40 தான் கொடுத்தேன். அப்ப அதுல மீதியில எவ்வளவு வேல்யூ இருக்கு? மீதி ₹3.60 இருக்கு. கரெக்டா? அது என்னுடைய ப்ராஃபிட். So, and just for calculation, sir, இப்போ ₹3.60 அப்படின்னா into how many? And the lot size. 3,200. Yeah. Okay. Yeah. And Ruben, one more question. So, yes, in the scenario, the strike price hit on I have to own that lot, right? You are in United States, right? Yeah. You have to, sir. Now, it is not the case in India. Oh, really? Yes. Oh, okay. And hit you have to buy that lot on top of this. Yes. Yeah. Okay. Okay. So it's a For that matter, United States, irrespective of what the stock is, all the options have the lot size of 100. Yeah, minimum lot size is 100, correct? 100, yes. Inge வந்து you can have multiple lot size. சரியா? Okay, okay. Gotcha. Right? இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் எடுக்கலாம் சார். நான் வந்து 215 வாங்கல. Okay. 225 வாங்கினேன்னு வச்சுக்கலாம். What happens to the equation now? -5 strike. The option will remain out of the money. It will not have any value, sir. Your investment full-ஆவே it will become 0. Correct. So on the premium எல்லாம் will be losing. Yes. Okay. Clear? Yes. Doubts இருந்துச்சுன்னா கேளுங்க சார். பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கிடையாது சார். அதெல்லாம் கிடையாது. ஃபியூச்சர்ஸ்ங்கிறது டைரக்ட். ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் இந்த தலைவலி. தலைவலின்னு சொல்ல மாட்டேன். கால்குலேஷன்ஸ். புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது சார் ஸ்ட்ரைக் மைனஸ் ஸ்பாட். ரைட்? ஓகே. லெட்ஸ் சே நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் மார்க்கெட் 210 போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார். எவ்வளவு இருக்கு இப்போ? அது 210 இல்ல 210 வராது. 210 will not come. ஏன்னா கரண்ட் மார்க்கெட் இஸ் 207. 200 போகும்னு நினைக்கிறேன்.
அது எவ்வளவு இருக்கு இப்போ? எவ்வளவு சார் இருக்கு? 1 rupee. 1 rupee. Premium. Right? At 1 rupee. இப்போ market expires at 205 னு வச்சுக்கலாம் சார். What would be the value? You will be losing that money, right? I'll lose the money. Value Sorry, will be negative, -5, right? -5, yeah. Value will be 0. Imagine market goes to 195. இப்போ என்ன நடக்குது? I'll have the value of 5. 200 minus 195, I'll have 5 rupees, right? அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலா பண்ணிருக்கேன் சார்? 1 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே பண்ணிட்டேன். மீதி எவ்வளவு இருக்கு சார்? 4 rupees will be my profit. Minimum I'll have to get 4 rupees as my profit, sir. Maximum loss is 1 rupee. ₹1 in the sense 3,200 rupees. Yeah. Yeah, into the lot size. Okay. Clear with how options are settled, sir? Options உடைய profits எப்படி calculate ஆகுதுங்கிறது புரிஞ்சுதா? Yes, Yeah. sir. Ruben, put மட்டும் one more time கொஞ்சம் சொல்லுங்க. So put is expecting the market to go down. இல்லையா? இந்த இதை delete பண்ணிடுவோம். Right? இது வந்து காலுக்கான சினாரியோ. இதை delete பண்றேன். புட்டுக்கு இதை மட்டும் வச்சிருவோம். 200 ஸ்ட்ரைக் உள்ள புட் ஆப்ஷனுக்கு நான் என்ன பண்றேன் சார்? 1 ரூபாய் கொடுத்து வாங்குறேன். இப்போ லெட்ஸ் சே மார்க்கெட் எக்ஸ்பயர்ஸ் அட் 205. எவ்வளவு சார் வருது வேல்யூ? இன்ட்ரின்சிக் வேல்யூ இஸ் 5. எப்படி 5? I have bought 200 சார். ஸ்பாட் வந்து 205ல இருக்கு. எப்படி 5? Strike minus spot, sir. It is not 205 minus 200, sir. It is 200 minus 205. Clear? -5. Yeah. -5. Okay. -5. So I lose my money. 200 போகும் நினைச்சேன். 200 போகவே இல்லை. 205ல இருக்கு. I lose my money. Right? Correct. Yeah. இப்போ let's say spot price 195க்கு வந்துருச்சு. இப்போ எவ்வளவு வரும் புட் ஆப்ஷனுக்கு? 200 strike minus 195 spot. அப்ப 5 ரூபாய் ப்ராஃபிட்ஸ். அந்த 5 ரூபாய் worth உள்ள பொருளை நான் 1 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்ப அந்த 1 ரூபாயை மைனஸ் பண்ணா மீதி 4 rupees என்னுடைய ப்ராஃபிட். கிளியர் ஆயிது இப்போ? Sure. Yeah. Right? This is how optionsல இருக்கிற profit or losses are calculated, sir. சரியா? ப்ராஃபிட்ங்கிறது 4, the worth is 5. ரூபன், one question. இப்போ வந்து கரண்டா இருக்கிற மார்க்கெட் வந்து 207 இல்லையா? Yes, yes. சோ ஏற்கனவே வந்து 207ல இருந்து 200 வந்திருக்கு. வரப்போகுது அப்படின்னா. Yes. I mean that's what predictor and gone for put with at 1 இல்லையா? Yes, yes. சோ அந்த 7 rupees டவுன் ஆச்சு இல்லையா? சோ அது வந்து நமக்கு பெனிஃபிட் கிடையாது. நமக்கு பெனிஃபிட் வந்து after 200 how much it goes down, that is the benefit. Yes, at the time of expiry, sir. இப்போ 207ல இருந்து 200 வர்றப்போ பிரீமியம் will get increased. இல்லைன்னு சொல்லல சார். 1 rupee அப்படிங்கிறது 1.5 to 2.5 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும். Okay. ரைட்டா? 200ல இருந்து let's say it goes to 207ல இருந்து let's say it goes to 203 ன்னு வச்சுக்கலாமே. Premium will definitely increase. இல்லைன்னு சொல்லல சார். Right? Okay. But at the time of expiry, இப்போ 200ல இருந்து 203 வரைக்கும் போயிருச்சு. அங்கேயே போய் நின்னுருச்சு அப்படின்னு வச்சுக்கீங்களேன். எக்ஸ்பைரி அப்ப you're not going to make money. அது 200 தாண்டி கீழே போகுங்கிற கன்விக்ஷன்ல தான் நான் அதை வாங்கியிருக்கேன். 207ல இருந்து 203 போயிட்டு எக்ஸ்பைரிக்குள்ள அதை உடைக்கவே முடியல. அப்போ அது அங்கேயே 203 நின்னுடுச்சுன்னா I'm not going to make any money, sir. 200 உடைச்சா மட்டும் தான் 1 rupee, yes. Like 3,200 rupees. Yes. I will be losing. Okay. Yes.
எக்ஸ்பைரியை தாண்டி மார்க்கெட் கீழே போகணும். எக்ஸ்பைரிக்கு நீங்க சூஸ் பண்ண ஸ்ட்ரைக்கை தாண்டி மார்க்கெட் கீழே போச்சுன்னா மட்டும்தான் எக்ஸ்பைரிக்கு இது வரைக்கும் வச்சிருக்க போற எக்ஸ்பைரி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கு கீழே இந்த மார்க்கெட் போச்சுன்னா மட்டும்தான் வில் பி மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே இந்த 185 ஹிட் பண்ணிருச்சு. பட் நான் வந்து க்ளோஸ் பண்ண நினைச்சா க்ளோஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ணலாம். ஓகே, ஓகே 200 புட்டு வாங்குனீங்களா? ₹1 வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் சார். ₹1 வாங்கிருக்கீங்க, 198 வந்துருச்சு அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளவு சார் வரும்? ₹2 இன்ட்ரின்சிக். அதுக்கு நீங்க ₹1 தான் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு மேல இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ₹1 திருப்பி கொடுக்கும். மினிமம் இந்த ₹1 திருப்பி கொடுத்துரும். ஸோ யூ வில் பி மேக்கிங் ப்ராஃபிட். இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? இது தியரிட்டிக்கல் கால்குலேஷன். ஆனால் அங்க மார்க்கெட்ல பையர் செல்லர்ஸ் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கலாம் சார். அதை பார்த்துக்கோங்க. பிட்டிங் ஆஸ்கிங் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் ஸ்டில் லூஸ் மணி. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, பட் இங்க உள்ள சினாரியோல புட் சினாரியோக்கு வந்து நான் முதல்ல கால் ஆப்ஷன்ஸ்ல சொன்ன மாதிரியே இங்க வந்துட்டு we have to sell the whole price of that stock, right, with that lot size. So Yes. not only I'll not be losing only the premium, I'll be losing the stock price No. also. You'll just lose only the premium, sir. You are buying a put option. Okay, Right? You are just paying that investment to buy that put option. ₹1 மட்டும்தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. The market did not go as you expect, sir. You are going to lose only your premium. If you pay the premium, sir, you are going to lose only the premium, right? If you get the premium, you'll lose more money. Okay. Right? Okay, got it. Yeah. Options clear, sir? Any doubts on options? Okay. No, sir. Okay. So, Ruben, quick question: who will fix the premium price? It depends, sir. It depends on multiple conditions like the time to expiry, the volatility of the stock, the prevailing rate of interest. All these data combined in a formula known as Black-Scholes formula, which will be used to find out the premium, sir. Okay, so I cannot fix the premium. I have to grab the you cannot fix the premium. Large it size has to go. Okay. It has to go by a formula. நீங்க இந்த பிரைஸ்ல செல் பண்றேன் நீங்க ஆர்டர் போட்டு வைக்கலாம் சார். பட் பிரைஸ் அதுக்கு வரணும். ஓகே. அதே போல அந்த ஆப்ஷன்ஸ் டேபிள் காட்டுனீங்களா, அது யார் பப்ளிஷ் பண்றாங்க? இது எக்ஸ்சேஞ்சோட இது சார். அவங்க Black-Scholes போட்டு ரியல் டைம்ல டேட்டா சேஞ்ச் ஆகும்போது they will be updating it. நிச்சயமா சார். F&O இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாக்குமே இந்த மாதிரி டேட்டா வருது. ஓகே, இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் எதுவும் ஐடி மாதிரி கான்ட்ராக்ட் ஐடி எதுவும் கிடையாதுங்களா? ஏன்னா இப்போ நான் எந்த ஆப்ஷனை இப்போ எனக்கு எப்படி வரும்னா ITC 200 PE அல்லது ITC 200 CE அப்படிதான் வரும். ஓகே, தட் ஸ்ட்ரைக் பிரைஸ் with some code. Okay, PE in the sense put, CE in the sense call. Okay, that will be mentioned, sir. அது இல்லாம வராது. Okay, right, correct. Okay. Sorry sir, I'm taking too much of your time. The முடிச்சிடுறேன். Money manager. இதுல சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன் சார். நீங்க ட்ரேட்ஸ் பண்றப்போ இதை கத்துப்பீங்க. ரியல் டைம்ல அப்ளை பண்ணும்போது it will be useful to you. The first one is no trade without a stop loss. SL is a must. எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கனாலும் ஸ்டாப் லாஸ் இஸ் a must, sir. ஸ்டாப் லாஸ் போடாமல் no trade. அடுத்து don't invest all your capital in a single trade.
ஒரே ட்ரேட்ல எல்லா கேபிட்டலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தட் இஸ் ராங், தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஒரு ட்ரேடர், நான் ஒரு ட்ரேடர், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளு, ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்னா ஒரே ட்ரேட்ல நான் டபுள் பண்ணிட்டேன் பணத்தை அப்படின்னா நான் சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னா கிடையாது சார். ஒரே ட்ரேட்ல நான் பணத்தை லூஸ் பண்ணிட்டேன், எல்லா பணமும் போயிடுச்சு, அப்போ நான் ஃபெயிலியர் அஸ் ட்ரேடரா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒரு ட்ரேடரா உங்களை நீங்க எவாலுவேட் பண்ணிக்க, யூ வில் ஹாவ் டு ஹாவ் மினிமம் 20 ட்ரேட்ஸ். 20 ட்ரேட்ஸ் போட்டா மட்டும்தான் ஒரு ட்ரேடரா நீங்க கரெக்டா வர முடியுமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரியான கேபிட்டல் வச்சுக்கோங்க சார். அது இல்லாம டோன்ட் ஸ்டார்ட் டு ட்ரேட். மூணாவது, எப்படி இன்வெஸ்டர் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? ஒரு ஹாபியாவோ அல்லது ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமாவோ ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ண போறீங்க, பார்ட் டைம் ட்ரேடிங் அப்படின்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சார் மினிமம் யூ வில் நீட் ஒரு 1.5 lakhs. பார்ட் டைமா பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 1.5 lakhs இல்லாம இங்க பண்றது கஷ்டம் சார். இந்தியன் எக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு 1.5 lakhs ஆச்சும் மினிமம் தேவை. அடுத்தது, என் கெரியர் இதுதான் வந்து என்னுடைய கெரியர், இந்த இதை வச்சுதான் நான் என் ஃபேமிலியை ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுடைய டோட்டல் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதுல 15x அது வந்து உங்களுடைய கேபிட்டலா இருக்கட்டும் சார். லெட்ஸ் சே என்னுடைய மந்த்லி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 30,000 வேணும் அப்படின்னா அதுல 15x கிட்டத்தட்ட 4.5 lakhs உங்களுடைய கேபிட்டலா இருக்கணும். அப்படி இருந்துச்சு, இதோட அதிகமா இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை, மினிமம் யூ ஹேவ் டு ஹேவ் 15x. இப்படி இருந்துச்சுன்னா நீங்க பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுக்காம இருக்கிற அமௌண்ட்ல வச்சு நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். கம்மியான பணம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்கும், அப்போ பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார். அது இமோஷனலாவும் நம்மளை இம்பாக்ட் பண்ணும். ஸோ கரெக்டான adequate capital is required. சரியா? Keep all these things in your mind, sir, when you do your trades. So these are the things இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சார். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேளுங்க. டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க லீவ் பண்ணலாம் சார். டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க, அதை கிளாரிஃபை பண்ணிட்டு வில் வேண்டாம் செஷன். ரூபன், திஸ் இஸ் முத்துமாரி. நான் இன்னைக்கு காலையில செஷனும் அட்டெண்ட் பண்ணேன். எனக்கு ஒரு query. This could be very basic question. இப்போ நான் ஓகே, நான் கம்ப்ளீட்டா அந்த ட்ரேடிங் கான்செப்ட் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நீங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல அந்த டெரிவேட்டிவ்ஸ் எனக்கு புரிஞ்சுது. இப்ப அந்த ஸ்பாட் கேஷ்னு சொல்றீங்க இல்லையா, சோ இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நம்ம வந்து எல்லாமே அமௌண்ட் வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றோம், பட் வந்து இப்போ இந்த ஸ்பாட் கேஷ்க்கும் நம்ம ஃபுல் கேஷ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ நம்ம எப்படி அத ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு டிஃபரன்ஷியேட் பண்றோம் ஆக்சுவலா? ஓகே, டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நடக்கிறது எல்லாமே ட்ரேடிங் தான் மேடம். சரியா? ஸ்பாட் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன அந்த ஐ மீன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் an example of a spot transaction. நான் டெரிவேட்டிவ்ஸ்ல போய் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் என்ன சொல்றது, ஒரு ட்ரேடிங் மாதிரியான ஒரு இது. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இட் இஸ் டன் இன் ஸ்பாட். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஸ்பாட்ல பண்றது அப்போ ட்ரேடிங் கிடையாதா? அத நம்ம ட்ரேடிங்னு சொல்ல மாட்டோம். நிச்சயமா பண்ணலாம் மேடம், நிச்சயமா ட்ரேடிங், அது ட்ரேடிங்னு சொல்லலாம். ஆனா என்னன்னா நீங்க கேட்கிற ஒரு ட்ரேடர், ஹிஸ்டாரிக்கலி ட்ரேடர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா கம்மியான பணம் வச்சு அதிகமான ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் ட்ரேடர். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேஷ் மார்க்கெட் கொடுத்தது கிடையாது. ஹிஸ்டாரிக்கலா கேஷ் மார்க்கெட் டிட் நாட் கிவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் கொடுத்ததுன்னா டெரிவேட்டிவ்ஸ் தான். நீங்க எனக்கு ஃபுல் கேஷ் இருக்கு, நான் வச்சு ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். ஆனா ஒரு நெகட்டிவ் பாருங்க, கேஷ் மார்க்கெட்ல ஷார்ட் செல்லிங் பண்ண முடியாது மேடம். மார்க்கெட் எனக்கு கீழே இறங்க போகுதுன்னு தெரியும் அப்படின்னா நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அட் பெஸ்ட் நான் என்ன பண்ணலாம்னா கேஷ் மார்க்கெட்ல வச்சிருக்கேன்னா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுக்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் பண்றவங்க தான் இந்த மாதிரி ஃபாலிங் மார்க்கெட்ல ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே, சோ இப்போ இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் அந்த ஸ்பாட் கேஷ்ல தான் வருங்களா?
I'm just trying to understand. டெரிவேட்டிவ்ஸ்லயும் பண்ணலாம். இப்போ இன்ட்ராடேல உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஸ்கிரிப்டை சொல்லுவீங்க, சூஸ் பண்ணுவீங்க, அது நல்ல பை ட்ரெண்ட்ல இருக்கலாம். ஆனா இன்ட்ராடேல செல்லிங்கா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ வேற வழி கிடையாது. இன்ட்ராடே செல்லிங்ன்றது கேஷ் மார்க்கெட்லயும் பண்ணலாம், டெரிவேட்டிவ்ஸ்லயும் பண்ண முடியும் மேடம். நீங்க லாங் டேர்ம் செல், எனக்கு ஒரு 10 நாள் ஆகும், விலை குறைய போகுதுன்னு தெரியுது அப்படின்னா அப்போ நீங்க கேஷ் மார்க்கெட்ல பண்ணவே முடியாது. அதை நீங்க ட்ரேட் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு நீங்க டெரிவேட்டிவ்ஸ் தான் போய் ஆகணும். Okay. 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 ஓகே மேடம். Okay. Thank you. ஓகே ஜஸ்ட் அந்த இதுல ஒரு ஃபர்ஸ்ட் 4 பிபிடி கொஞ்சம் காமிங்க. ஃபர்ஸ்ட் 4 ஸ்லைட்ஸ். எஸ், ஃபர்ஸ்ட் 4-5 ஸ்லைட்ஸ் காட்டுங்க. நானும் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் குயிக்கா. ஓகே, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் சார், ஜாயினிங் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃபில் அப் யுவர் ஜாயினிங் ஃபார்ம்ஸ். ஃபியூச்சர் கம்யூனிகேஷன்ஸ்க்கெல்லாம் அது யூஸ் ஆகும் சார். நீங்க ஒருவேளை கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கிளாஸ் மறுபடியும் ஸ்கெடியூல் பண்ணணும் அந்த மாதிரினா நான் ஜாயினிங் ஃபார்ம்ஸ் ரெஃபர் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத இது பண்ண முடியும். ஸோ ஜாயினிங் ஃபார்ம்ஸ் ஃபில் அப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃபில் அப் யுவர் ஜாயினிங் ஃபார்ம்ஸ். சார் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் சார், காலையில கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் ரெண்டும் அட்டெண்ட் பண்ண முடியுமா சார்? நாங்க நிச்சயமா பண்ணலாம் சார். நீங்க ரெண்டுத்துலயுமே உங்களை தனியா ஆட் பண்ணிருக்கோம், நீங்க ரெண்டுத்துலயுமே பண்ணலாம். ஓகே, லாகின் வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிடுங்களா சார்? ஆட்டோமேட்டிக் கிடையாது சார், ஒவ்வொரு செஷனுக்கும் தனி லிங்க் அந்த ஸ்கெடியூல் டைம்ல வரும், அதுல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது கரெக்ட்டா அந்த அரௌண்ட் அந்த லாஸ்ட் மினிட்ல தான் ஷேர் பண்ணுவீங்களா அந்த லிங்க் எவ்ரிடே? எஸ் சார், 10 o'clock அந்த மாதிரி டைம்ல தான் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் எல்லாருக்குமே வந்து அந்த டைம்ல வரணும் அதுல ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன்னா சிலர் வந்து 9:50 அவைலபிள், இன்னும் சிலர் வந்து 10 தான் ஆகும் அப்படி. ஓகே चलो எஸ் சார். செகண்ட் ஸ்லைட். ஃபர்ஸ்ட் ஸ்லைட். Yeah. Oh, second slide. Okay. Third slide. Hello sir. Yes sir, கேக்குது. அமாலிட்டி வந்து இந்தியன் கரன்சிக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சார். லெட்ஸ் சே நீங்க ஏதோ ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே, ஒரு துணியை நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றீங்க, அமெரிக்காவுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கலாமே. அவர் உடனே பணம் தந்துருவாரா? நீங்க இங்க இருந்து அந்த பொருளை போட்டு அனுப்புறதுக்குள்ள அது அங்க போய் சேர்ந்து அவர் வித்து முடிச்சு அவர் டெலிவரி எடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சு காசு செட்டில் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே அவர் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு பணம் ஃபைனலா செட்டில் பண்றதுக்கு அவருக்கு 3 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. நவம்பர் மந்த் வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு. பொருள் வந்து நீங்க பிப்ரவரியில தான் அனுப்புவீங்க, அவர் பேமெண்ட் வந்து மார்ச்ல கொடுக்குறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வரைக்கும் யூஎஸ் டாலருடைய பிரைஸ் பிளக்சுவேட்டிங்ல தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகவும் முடியலாம், லாஸ் ஆகவும் முடியலாம். ஆனா ஒரு அக்ரீட் பிரைஸ், இந்த பிரைஸ் வந்தா எனக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் சார்? பேங்க்ஸ்ல கொண்டு போயிட்டு உங்களுடைய லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஆர்டர் லெட்டர் வந்திருக்கு, எனக்கு வந்து நான் இன்னும் 5 மாசத்துல ஃபாரினுக்கு ஒரு டெலிவரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை கொடுத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்ல டீல் பண்ற பேங்க்ஸ் உங்களுக்காக ஃபாரெக்ஸ்ல பொசிஷன்ஸ், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பொசிஷன்ஸ் எடுத்து வைப்பாங்க சார். அதுல இருந்து யூ கேன் மேக் ப்ராஃபிட்ஸ். ஜாயினிங் ஃபார்ம் கொடுத்துருப்பேன் சார். ஜாயினிங் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணிருக்கேன், அதுல கொடுத்துருப்பேன் சார். எஸ் சார். ரூபன் சார், எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு சார். எஸ் சார். ஆப்ஷன்ஸ்ல இப்போ சிஇல வந்து நமக்கு வந்து வெறும் நம்ம போடுற பிரீமியம் மட்டும் தான் லாஸ், மத்தபடி டார்கெட் வந்து ஓபன், எப்போ வந்து அப்வர்ட்ல மூவ்மெண்ட் இருக்கோ அப்படிலாம் கிடையாது. இல்ல ஒன் டைரக்ஷன் தான் ப்ராஃபிட் சொல்றாங்க. இல்ல கால் ஆப்ஷனா இருக்கட்டும், புட் ஆப்ஷனா இருக்கட்டும் சார், பை பண்றீங்கன்னா நீங்க கொடுக்குற பிரீமியம் மட்டும் தான் ப்ராஃபிட், மீன் பிரீமியம் மட்டும் தான் லாஸ். செல் பண்ணீங்கன்னா மட்டும் தான் எல்லாமே லாஸ், மேக்ஸிமம் லாஸ். சி மேக்ஸிமம் லாஸ் அன்லிமிட்டட் லாஸ்.
இல்ல இப்போ பிஇ ஆப்ஷன்ல வந்து சைட் வேஸ்லயும் ப்ராஃபிட்னு சொல்றாங்களா சார்? அது எதை வச்சு சார் சொல்றாங்க? ஆப்ஷன் செல்லிங் அது சார். ஓகே. பிஇ ஆப்ஷன் பிஇ பையிங் வந்து புரியல. புட் ஆப்ஷன் பை பண்றோம்னு நினைக்கிறேன். இல்ல பை பண்றீங்கன்னா புட் ஆப்ஷன் பையிங் ஆப்ஷனை பை பண்றோம் அப்படினாலே ட்ரெண்டிங்ல இருந்தா மட்டும் தான் ப்ராஃபிட். ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல Okay. ப்ராஃபிட்டே வராது. ஓ ஓகே, ஷூர் சார், தேங்க்யூ சார். ஒன் மோர் கொஸ்டின். அது வந்து சிலர் வந்து ரோல் ஓவர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது Yes. என்னது ஆக்சுவலா? ஆப்ஷன்ஸ்ல முடியாது சார், ஃபியூச்சர்ஸ்ல தான் பண்ண முடியும். என்னன்னா ஒரு கான்ட்ராக்ட் நீங்க வாங்குறீங்க, லெட்ஸ் சே இந்த மந்த்துக்குள்ள முடியும்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறீங்க. டிசம்பர்ல எனக்கு டார்கெட் வந்து 205 போகும், 200 போகும்னு வாங்குறீங்க. ஆனா முடியல, ட்ரெண்ட் மாறல, டார்கெட் இன்னும் ரீச் ஆகல அப்படின்னா இந்த டிசம்பர் மந்த் கான்ட்ராக்டை வித்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜனவரி மந்த் கான்ட்ராக்டை எடுத்துக்கலாம். அதுக்கு பேரு ரோல் ஓவர் அப்படின்னு பேரு. அது இஸ் பாசிபிள் ஒன்லி இன் ஃபியூச்சர்ஸ் சார், நாட் இன் ஆப்ஷன்ஸ். ஓகே. ரூபன், அதே போல அவர் கிஷோர் வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்றாரு, அப்ஃப்ரண்ட்டா வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வீடியோஸ் அனுப்புவாங்க, அதை நீங்க பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ்க்கு வாங்க அப்படின்றாங்க. ஓகே, அந்த வீடியோஸ்லாம் எங்க இருக்கும்? எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? இப்போ வீடியோஸ் கொடுக்கறது இல்ல சார், எல்லாமே இப்போ கிளாஸாவே எடுக்கிறோம். அதனால இப்போ Okay. வீடியோஸ் கொடுக்கறது இல்ல. ஓகே, இதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சார். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டெலிகிராம்ல என்னோட நம்பர் இருக்கும், அதுல நீங்க கூப்பிடுங்க சார், அது கிளாரிஃபை. ஓகே, ஓகே, ஓகே சார். ஓகே, Thank you. ரூபன் சார், எஸ் இப்போ நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த ட்ரேட்ல வந்து ப்ராஃபிட் வேல்யூ மட்டும்தான் வந்து T+2 டேஸ்க்கு அப்புறம் கிரெடிட் ஆகுமா? அன்னைக்கே வந்து நம்ம போடுற கேபிட்டல் அமௌண்ட் வந்து வந்துடுமா, இல்ல அதுவும் T+2 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும்? சி ப்ராஃபிட் ஆர் லாஸ் மார்ஜின் வந்து உங்ககிட்ட தான் சார் இருக்கும். ப்ராஃபிட் ஆர் லாஸ் Okay. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர்றது, இப்போ நீங்க F&Oல பண்றீங்க அப்படின்னா தான் செட்டில்மெண்ட் வந்து அடுத்த நாள். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அதுக்கப்புறம் நம்ம போட்ட கேபிட்டல் கூட அது வந்து அடுத்த நாள் தான். ஓகே. லெட்ஸ் சே இப்போ நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பொசிஷன் வாங்கிருக்கீங்க சார், சரியா? 10 லட்சம், Okay. அதுல 10,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் எப்போ உங்களுடைய அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நாளைக்கு காலையில ரிஃப்ளெக்ட் ஆகும் F&Oல. ஓகே, ஓகே. நாளைக்கு காலையில ப்ராஃபிட் அப்படிங்கிற இதோட தான் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய கேபிட்டல் ஆனா அந்த 1,10,000 ஆரம்பிக்கும். கிளீன் ஸ்லேட்டா Okay. 0 அப்படிங்கிற இதுல வச்சு ஆரம்பிப்பீங்க. சாரி சார், புரியல. இப்ப எனக்கு என்கிட்ட இன்னைக்கு வந்து 1 lakh இருக்கு. இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து நான் அதை ப்ராஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன், ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். 1,10,000. எனக்கு இன்னைக்கு வந்து 1 lakh மட்டும் வந்துரும். நாளைக்கு ஆமா இன்னைக்கு க்ளோஸ் பண்றேன்னு சொல்றேன். க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பணம் வந்து செட்டில் ஆகும் சார். நாளைக்கு மார்னிங் 1,10,000 அப்படின்னு செட்டில் ஆயிரும். ஓகே, ஓகே, ஓகே. நான் என்ன நினைச்சிட்டேன்னா இன்னைக்கு 1 lakh வந்துடும், அந்த 10,000 மட்டும் தான் நாளைக்கு வரும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து அந்த இதுவும் நாளைக்கு தான் வரும், 1 lakh கூட. ஆஹா, பணம் மார்ஜின் வந்து உங்ககிட்ட எடுக்க மாட்டாங்க சார். கேபிட்டல் 1,10,000 நாளைக்கு மார்னிங் ஆகும். அந்த 1 lakh உங்க கையில தான் இருக்கும். அந்த 10,000 நாளைக்கு காலைல வரும், அவ்வளவுதான். ரூபன், I think ரூபன், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி புரோக்கர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ப்ளீஸ் அது செபியோட ரூல் இருக்கு சார். சில புரோக்கர்ஸ் பண்றாங்க, குயிக்கா பண்ணி தரேன்னு சொல்றாங்க. ஓகே. சிலர் இன்னும் they have not adopted technically சார். செபி வந்து அவங்க என்னன்னா ஒரே நாள்ல இன்னைக்கு ட்ரேட் பண்றீங்கன்னா இன்னைக்கே செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி புரோக்கர்ஸை புஷ் பண்றாங்க. பட் ஏன்னா அந்த டெக்னாலஜிக்கலி நம்ம புரோக்கர்ஸ் வந்து இன்னும் அட்வான்ஸ்ட் ஆகல சார். இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம். அது வந்த பிறகு இட் வில் பி ஈஸி. எஸ் சார். ஓகே. எங்க சினாரியோ லிட்டில் டிஃப்ரெண்ட். இந்த இதில் அவங்க உடனே செட்டில் பண்ணிடுறாங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணா உடனே செட்டில் பண்ணிடுறாங்க. ஐ கேன் ட்ரேட் அகைன் ஆன் டாப் ஆஃப் தட் ப்ராஃபிட். ஓகே. அதுக்கு இன்ட்ராடே இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸை வந்து அவங்கள கால் பண்ணி நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும் நம்ம அக்கௌண்ட்குள்ள, அவ்வளோதான். ஓகே, 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 ஓகே சார். ரூபன். எஸ் சார். ஆக்சுவலா ஆப்ஷன்ஸ்ல வந்து சில டைம்ல இப்போ ஐடிசில நான் 205 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு பிரீமியம் இருக்கு இன்னைக்கு.
இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.4 இல்ல 2.4 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ க்ளோசிங் பிரைஸ் அது. பட் மார்னிங் வென் இட் இஸ் ஓப்பனிங் த பிரைஸ் இஸ் கெட்டிங் டிஃபர். சோ அது எது பேஸ் பண்ணி அந்த கால்குலேஷன் சொன்னீங்களா, அந்த பேஸ் பண்ணி தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது டைம் டு எக்ஸ்பைரி குறையுது இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி பிரீமியம் will get reduced. ஓகே 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 தேங்க் யூ. ஓகே சார். சோ ஓகே சார், ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா. Okay, Ruban. Yeah. Okay. Good night. Yeah, it was awesome session. Thank you for joining, sir. See you tomorrow. Yeah. Joining form மட்டும் fill up பண்ணிடுங்க. Thank you. Tomorrow. Yes. ரூபன், நீங்க தான் நாளைக்கு எடுக்கிறீங்களா? தெரியல சார், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், கிறிஸ்மஸ் இல்லையா, நாளைக்கு ஐ வில் நாட் பி அவைலபிள் சார். ஸ்கெடியூல் இருக்கும் சார், பாத்துருங்க. ஏதாவது டவுட்ஸ்லாம் நீங்க பர்சனலா என்னோட நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணிருக்கேன், கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன் சார். சரிங்களா? So thank you for joining, sir. Thank you. Have a nice day. Ruben, Thank you. Thank you. Telegramல உங்க பர்சனல் நம்பர் டிஸ்ப்ளே ஆமாட்டே, ஜஸ்ட் அந்த டெலிகிராம் ஐடி மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகுது. என் நம்பர் எல்லாருக்குமே தெரியுமே. I'll give you the number, sir. நான் அதை இது பண்ணி வைக்கிறேன். சரியா? Okay, okay, great. அபிஷியல் நம்பர்னா நான் சொல்றேன் சார். அபிஷியல் நம்பர் இஸ், நான் போடலையா அதை? ஓகே, அபிஷியல் நம்பர் நான் ஷேர் பண்றேன் சார். சரியா? ஆமா, டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுங்க. ஓகே சார், thank you. Okay, Merry Christmas. Bye. Thank you, sir. Merry Christmas to you. Thank you, sir. Merry Christmas. Bye. Thank you. Thanks all. Bye. Thank you, sir.